ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களோட பட்டா சிட்டா உங்கள் இடத்தோட வரைபடத்தை வீட்டிலேருந்தே எப்படி டவுன்லோட் செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து விவோ ஆஃபீஸில் ப்ரௌசிங் சென்டர் போய் எடுக்கணும். பட் ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. பட் இப்போ இந்த 2025 புதுசாக நிறையா டீட்டெயில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இல்லைன்னா உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாதுங்கிற மாதிரியும் முன்னாடி வந்து நார்மலாக போய் செக் பண்ணாலே வந்துடும். இப்போ நிறையா டீட்டெயில்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களுமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, குரோம் இல்ல ப்ரௌசர் ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு பட்டா சிட்டான்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மெயினாக என்ன வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா eservice.tn.gov.in இதுதான் வெப்சைட். இதோட அஃபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை போய் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எடுக்கலான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆன்லைனில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நீங்களே அப்ளை பண்ணலாம். உங்களோட பட்டா சிட்டா உங்க இடத்தோட டயக்ராமை நீங்க வந்து பார்க்கலாம். அது இல்லாம நிறைய உங்களோட ஆர்டர் காப்பி, பட்டா ஆர்டர் காப்பி இப்போ புதுசா குடுத்துருக்கீங்கன்னா அதை பார்க்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பட்டா யாராச்சும் இப்போ கொடுக்குறாங்க உங்க கையில, அது உண்மையான பட்டாவா அப்படிங்கிறதையும் நீங்க வெரிஃபை பண்ணலாம். இது எல்லாமே இந்த இதில் வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் மெயினாக வந்து பட்டா சிட்டா எஃப்எம்பி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்கும். ஸோ உங்க டிஸ்ட்ரிக்ட் எதுவோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நீங்க குடுத்துருங்க இந்த இடத்துல கரெக்ட்டா. இது வந்து மொபைல்லயுமே பண்ணலாம். ஃபோன்லயும் இதே ப்ரொசீஜர் தான். பட் நான் கம்ப்யூட்டர்ல பண்ணா உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன் நல்லா தெரியுங்கிற ஒரே காரணத்தினால தான் பண்றேன். மொபைலுமே சேம் தான். ஸோ டிஸ்ட்ரிக்ட் குடுத்தப்புறம் தாலுகா கேட்கும். தாலுகா உங்களோட தாலுகா ஏதோ அத கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜ் நேம் இங்க காட்டும். உங்களோட தாலுகா கிளிக் பண்ண அப்புறம் அந்த வில்லேஜ் இங்க குடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத வச்சு தேட போறீங்கன்னு கேட்கும். பட்டா நம்பர் வச்சா இல்ல சர்வே நம்பர் வச்சான்னு கேட்கும். என்கிட்ட கையில இப்போ சர்வே நம்பர் இருக்கு. ஸோ நான் சர்வே நம்பர் குடுத்துர்றேன். அப்புறம் என்ன மாரி லேண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ ரூரலா இல்ல நத்தமான்னு கேட்கும். நான் நத்தம் லேண்ட், ஸோ நத்தம் குடுத்துர்றேன். இந்த இடத்துல சர்வே நம்பர் என்ன என்ட்ரி பண்ண சொல்லுது. ஸோ என்னோட சர்வே நம்பர் 328. ஸோ சர்வே நம்பர் வந்து டைப் பண்ண உடனே இந்த இடத்துல நிறைய வந்து சப்டிவிஷன் நம்பர் இங்க ஷோ ஆகும். ஸோ நான் சும்மா இப்போ ரேண்டமா ஒரு லெவல் பி சப்டிவிஷன் குடுக்குறேன். குடுத்தோனே மெயினான ஒரு சேஞ்சஸ் இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர கேட்கும். ஸோ ஃபோன் நம்பர் கொண்டு வரது முன்னாடி கிடையாது. பட் இப்போ ரீசென்ட் டைம்ல உங்களால வந்து நெறைய பேர் வந்து ஒரே டயத்துல நெறைய அடுத்தவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால, ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் அவ்வளோதாங்கிற மாரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் என்னமோ அத ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்தவங்க டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த கெட் ஓடிபி இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து ஓடிபிய கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க ஃபோனுக்கு ஒரு 6 டிஜிட் நம்பர் வரும். ஸோ 6 டிஜிட் நம்பர் வந்து 2 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ ஃபோன்ல கையில எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஓடிபி வந்த உடனே அந்த ஓடிபி என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணணும். ஸோ எனக்கு வந்திருக்க ஓடிபி தான். ஓடிபி என்ட்ரி பண்ண உடனே கன்ஃபர்ம் ஓடிபி இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே என்ன மெசேஜ் வருதுன்னா, ஓடிபி வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் பட்டன கிளிக் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. ஸோ ஓகே குடுத்தீங்கன்னா, இங்க சப்மிட் பட்டன் புதுசா வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த சப்மிட்ட குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுதான் உங்களோட பட்டா. ஸோ இது என்ன வகையான பட்டா பார்த்தீங்கன்னா, நத்தம் பட்டா. ஸோ இதோட பட்டா நம்பர் என்ன குடுத்துருக்காங்க, என்ன வட்டம், என்ன மாவட்டம், எந்த கிராமம் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து யார் யாருக்குன்னா 3 பேர்ல கூட்டு பட்டால இருக்கு. ஸோ 3 பேரு அவங்க என்ன ரிலேஷன் இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா பேர் இருக்கு. மகன்னு போட்டு அவங்க பேர் இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து புலன் எண் என்ன? உட்பிரிவு எண் என்ன? பழைய புலன் எண் என்ன? ஸோ இது என்ன வகையான மனை? அதோட டீட்டெயில்ஸ் இருக்கு. இது எவ்வளோ இந்த இடத்தோட பரப்பளவு எவ்வளோ? ஸோ இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது, இந்த பட்டா வந்து கடைசியா 2024ல டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டா வந்து அப்லோட் பண்ணல. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் பேஜ் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் நீங்க என்ன நோட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்க பட்டாவ வெரிஃபை பண்றதுக்கான நம்பர். ஸோ இந்த இடத்தோட எஃப்எம்பி வரைபடம் வேணும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. இத கீழ கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கேயே எஃப்எம்பியோட
ஸ்கெட்ச் வந்துரும். ஸோ இதுதான் வந்து உங்க இடம் வந்து எப்படி இருக்குங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ். இது எஃப்எம்பி ஓட லெவல் பி. இந்த சைடு லெவல் ஏ இருக்கு. இந்த சைடு 12 இருக்கு. இந்த சைடு 9 இருக்கு. இந்த சைடு 10 இருக்கு. ஸோ இதோட நீளம் எவ்வளோ, எவ்வளோ எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாரி தான் உங்களோட இடம் வந்து சதுரமா இருக்குமா? ஸ்கொயர் எப்படி இருக்கும்? முக்கோணமா இருக்கா? அந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஸ்கெட்ச்ல பட்டா தெரிஞ்சுக்கும். ஸோ இத டவுன்லோட் பண்ண ஒண்ணுமே இல்ல. இங்க டவுன்லோட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி இந்த பட்டா, சிட்டா எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இந்த மாரி வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பட்டா நம்பர், சர்வே நம்பர் 2மே இல்லன்னா, ஸோ இந்த மாரி ஒரு வெப்சைட்குள்ள போய் நீங்க வந்து உங்களோட Google மேப்ல இடம் எந்த இடம்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, ஸோ அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுற மாரி இப்ப கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது மொத்த தமிழ்நாட்டுக்குமே இந்த மாரி நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிற வீடியோ நான் போடுறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். பாய் பாய்.